இருக்கிறாங்க, யாராலையும் வட்டி கட்ட முடியல, எல்லாம் வட்டி வாங்கி குடும்பத்தை ஓட்டுறான். எல்லாம் 4-5 புள்ள 10,000 12,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. 20 30 40 வருஷமா ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ வெள்ளம் வரோம், நிவர் புயல் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு, கடவுளே நான் வந்து உன்னை வந்து தரிசனம் பண்ண வரேன் அப்படின்னு வந்து நின்னா, இங்கேயும் 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு. என்னங்க இது டிக்கெட்டு? சாமி என்னங்க தேட்டுறாங்க? இல்லை. ஹாய் வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடுவன் குரல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஐயா நமசிவாங்கய்யா. நம்ம வந்து நம்ம ஒட்டியூர் சிவனடியாருடைய குரூப்பில் இருக்கோம். நம்ம சிவனடியார் நம்ம, அதுவும் இல்லாமல் பக்தர் கொடிகள், மக்களோட மக்களாக நாமளும் ஒரு ஆள். திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை நாட்டு ஸ்தலங்கள்லாம் முதன்மையான ஸ்தலம். சென்னையிலேயே மிகப்பெரிய ஸ்தலம் வந்து திருவொற்றியூர் தான். அத்தகைய திருவொற்றியூரான பார்த்தீங்கன்னா வருடம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை தீபத்துக்குள்ள நம்ம ஆதிபுரீஸ்வரருடைய கவசம் திறப்பாங்க. அப்படி கவசம் திறக்கல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ இங்கே எப்போ கவசம் திறக்கிறாங்களோ அதே நேரத்தில் அங்கே தீபம் ஏற்றுவாங்க. அதுதான் பழைய பழக்கம். அன்றிலிருந்து அந்த வழக்கமாக இருந்தது. பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்க 3 பேரும் வந்து ஏகபாத மூர்த்தியாக இங்கே திருவொற்றியூரில் வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் வாசுகி என்ற நாகமானது முதல்ல உலகத்திலே தோன்றிய கோயிலாகிய திருவொற்றியூரில் சாமி வந்து புற்று ஒடியோ வந்தாராம். சுயம்புவாக இருக்கிற புற்று ஒடியோ வந்த அந்த சிவபெருமான் அவரை வந்து பாதுகாக்க வேண்டி உலகத்திலேயே முதன்முறையாக தோன்றிய கோயில் திருவொற்றியூர். அத்தகைய திருவொற்றியூர் வந்து சாமியை பாதுகாப்பாக கவசத்தில் கொண்டு வரணுன்ட்டு அந்த வாசுகி நாகம் என்ன பண்ணா, அந்த ஒத்தி சாமியை வந்து அணைச்ச மாதிரி இருந்தாலாம். நீங்கள் இப்போ வந்து சாமியை பார்த்தா எப்படி தெரிவார்னாக்கா, ஒரு நாகம் மாதிரி தெரிவார் சாமி. ஒரு நாகம் மாதிரி படம்பக்கநாதர், அவருக்கு பேர் வந்து நிறைய பேர் இருக்கு. பேரும் ஓர் 1000 பேருடையார், பெண்ணோடு ஆணு மல்லர், ஊரு மத ஒற்றியூர் மற்றொரு பெற்றோர் நாமரையோன்னு சொல்லு. இந்த திருவொற்றியூர் மண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த திருநீர் மண் எடுத்து வச்சா திருநீருங்க. இந்த கல்லை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், அடிக்க ஒரு சிவலிங்கம். பட்டினத்தார் சொல்றார், வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெந்நீர், காவனங்கள்லாம் கணநாதர், பூ உலகில் ஈது சிவலோகம் என்று மெய்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். திருவொற்றியூர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மண்ணை யார் ஒருத்தங்க மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், பன்றி உருவம் எடுத்து வராகாவதரமாக போய் பூமியை நோண்டு வரான். நோண்டி போய் சிவனுடைய பாதத்தை பார்க்கலான்னு போவாராம். உடனே இவர் நீ என்ன பார்க்கறது, நான் என்ன பண்ணுறேன்ட்டு அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து பிரம்மா என்ன பண்ணுவார்னாக்கா, சாமியுடைய அண்ணாமலையாருடைய அந்த தீபமாக இருக்குல்ல, அண்ணாமலையாருடைய தலையை போய் பார்க்குறேன்ட்டு போவாராம். அப்படி போகக்குள்ள என்ன பண்ணாராம், அந்த மாலை சாமியுடைய தலையில் வந்து பெரிய தாழம்பூ மாலை இருக்குமா, அதை பார்ப்பாராம். தாழம்பூவே சாமியுடைய தலை எங்கே இருக்குன்னு கேட்பாரான். அண்ணாமலையாருக்கு அவர் ஆதிய மந்தமில்ல அருப்பெருஞ்சோதி, அவருக்கு வந்து அந்த அவருடைய இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களாம். இல்லை நீ பொய் சாட்சி சொல்லு, நான் எப்படியாவது வந்து நான் போய் சாமியோட தலையை பார்த்துறேன்றேன். இல்லை முடியாதுன்னு சொல்லுமா. சரி பார்த்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லுவான். சரின்ட்டு என்ன பண்ணுவாராக்கா, சாமி கேட்பாரான். 2 பேரும் வந்து நிற்பாரான். பிரம்மாவுக்கிட்ட கேட்பாரான். முதல்ல என்னப்பா பார்த்துட்டியா தலையன்னு கேட்பாரான். சாமி தலையை பார்த்துட்டேன். யார் சாட்சி? இதோ இந்த தாழம்பு என்ன பார்த்தாரா? ஆமாம் சாமி பார்த்தாருன்னா. தாழம்பு உடனே சாபம் விட்டுறாரு. தப்பார், என்னைக்கு நீ வந்து பொய் சாட்சி சொன்னியோ அன்னையிலேருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, என் தலையிலே இருக்கக்கூடாது, நீ தலையிலேருந்து விலகி போயிடுன்றான் தாழம்பூவை. உடனே தாழம்பூ என்ன பண்ண, என்னை மன்னிச்சிங்க சாமின்னா. அதெல்லாம் கிடையாது, இனிமேல் என் தலையிலே இருக்கக்கூடாதுன்ட்டு சாமி அதுக்கு சாபம் விட்டுறான். உடனே விஷ்ணு கேட்பாரான், என்னப்பா என்னுடைய திருவடியை பார்த்தியா அப்படி கேட்பாரான். சாமி உங்கள் காலை பார்க்க முடியல, நீங்கள் தீபமாக இருக்கிறீங்க, ஆதி அந்தமெல்லாம் இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க முடியல, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லாரான். உடனே என்ன சொல்லாரான், சரி நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டோம். என்னது, மனுஷனுக்கு மாயை கண்மம் ஆணவம் இதெல்லாம் மனுஷனுக்கு உள்ளது. இயற்கையாகவே கோபம் வரும், எல்லாமே மனுஷனுக்கு உள்ளது. அத்தகைய மனுஷனுடைய அந்த அத்தனை துன்பங்களை நீக்கி சாமி அருள்றாராம். காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல் என்ற 5 தொழிலையும் செய்கிறார். அந்த 5 தொழிலை செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றக்கூடிய இடம் திருவண்ணாமலை. அந்த சாமி கேட்பாரான், நாங்கள் உங்கள் திருமுடியும் அடியும் பார்க்க முடியலையே சாமி, நாங்கள் வந்து பிரம்மா, நான் உலகத்தையே படைக்கிறோம், மக்களையே படைக்கிறோம், என்னாலே பார்க்க முடியலன்னு சொல்லாராம். உடனே விஷ்ணு சொல்லாரான், நான் எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்குறோமோ எல்லாம் கொடுக்குறேன், என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது சாமினார். நீங்கள் 2 பேரும் திருவொற்றியூர் போங்க. திருவொற்றியூர் போனீங்கன்னாக்கா நான் மகிழ மரத்தர அடியில் சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் காட்சி கொடுப்பேன், அங்கே வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த வரலாறு யாருமே சொல்லாத வரலாறு, யாருக்கும் தெரியாது. அந்த முக்கியமான வரலாறு.
உடனே சொல்லுவாராம், 2 பேரும் வந்து நிற்பாங்களாம், சாமி நாங்கள் வந்து பார்க்குறோன்னு, பாரு காலை பாருன்னு வரோம், சாமி தலை பாரு வாங்க, ஏகபாதமாக இருக்கிறேன். சாமி ஒரு காலில் விஷ்ணு பிரம்மா தனியாக நடுவில் நிற்பார், ஏகபாத மூர்த்தின்னு இன்னும் கூட இருக்குது. இந்த நடராஜர் கோயில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஏகபாதமாக இருக்கார். அந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அணைச்சிப்பாரான். அணைச்சிக்கிட்டு நான் தான் எல்லாமே செய்கிறேன், காத்தல் படைத்தல் அழைத்தல் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், ஆதியும் அந்தமில்ல அருப்பெருஞ்சோதி நானே தான் அப்படின்னு சாமி சொல்லுறான். ஆக நம்ம ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் வல்ல ராமலிங்க சாமி கூட இங்கே வந்த பிறகு 28 வருஷமா அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அப்படின்னு இங்கே வந்த பிறகு தான் சாமி போய் உபதேசம் பண்ணாராம். அத்தகைய யார் இந்த திருவொற்றில் கால அடியை மண் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மைய சாமியுடைய மையன்னு சொல்லாங்க, புனுகு சாம்பிராணி அப்படின்னு சொல்லாங்க. இந்த சாம்பிராணியானது சாமிக்கு சுயம்புவா இருக்கிறதால அவசியம் கிடையாதுங்க. 3 நாள் தேவர்கள் பிரம்மர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமண காட்சி கண்ட அகத்தியர்லாம் இங்கே வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஞானிகள் மும்மூர்த்திகள் எல்லாம் வந்திருக்காங்க. சியாமராசாத்திகள், முத்து தாண்டவர், குமரகுருபரர், இன்னும் எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ ஞானிகள் யோகிகள் எல்லாம் வந்து மிதித்த மண்ணுங்க இது. அப்படிப்பட்ட மண்ணு இங்கே பட்டினத்தார் வந்து என்ன பண்ணார், பேய்க்கரும்பு வந்து இனிச்சது இங்கே தான். இங்கே வந்த பிறகு தான் ஞானம் கிடைச்சது. ஒருவர் திருவொற்றியூர் மண்ணை மிதிக்கிறாரோ அவருக்கு ஞானம் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமி இப்போ இந்த கொரோனா டைமில் என்ன இருக்குது, கொரோனா டைமில் எவன் பாக்கெட்டில் 5 பைசா கிடையாதுங்க, 5 காசு கிடையாது. நாங்கள் வந்து பரவாயில்ல, இந்து ஆரணத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன் நன்றி சொல்கிறேன்னா, இந்த கொரோனா டைமில் எங்களை சாமியை பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்களே, நீங்கள்லாம் தெய்வத்துக்கு சமம், அந்த தெய்வமே நீங்கள் தான். இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா பேங்க்கெல்லாம் ஒன்றா இணைக்கிறான், ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் ஒன்றா இணைக்கிறான், கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் ஒன்றா இணைக்கிறான். சார் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறோன்றோம், காசு வரல கேட்டானாக்கா என்ன சொல்கிறான், எங்கள் காசு இப்போ வராது, நீங்கள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா நாளைக்கு வாங்க, நீங்கள் வந்து செக் ஸ்லிப் எடுத்துருவாங்க வாங்கிக்கோங்க. டெபிட் கார்டு என்ன வச்சுருந்தான், டெபிட் கார்டில் காசே கிடையாது. அப்படி ஒரு நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. யாராலையும் வட்டி கட்ட முடியல, எல்லாம் வட்டி வாங்கி குடும்பத்தை ஓட்டுறான். எல்லாம் 4-5 புள்ள 10,000 12,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. 20, 30, 40 வருஷமாக ஒரு டெவலப்மெண்ட்டில். இப்போ வெள்ளம் வர நிவர் புயல் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு, கடவுளே நான் வந்து உன்னை வந்து தரிசனம் பண்ண வரேன் அப்படின்னு வந்து நின்னா, இங்கேயும் 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு. என்னங்க இது டிக்கெட்டு? சாமின்னாங்க தேட்டுறாங்க இல்லை கேட்குறேன். சாமின்னா காசு கொடுக்குறோம். ஞானசம்பந்தர் பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு பாடினாரு? வாசி தீரவே காசு நறுக்கு மீன் மாசில் விளையில் பேசவில்லை. கடவுள் தாங்க சாமி கொடுத்தான் காசு. சுந்தருக்கு படி காசு கொடுத்தாங்க. அப்போ தேவாரத்தில் இருக்கு. இப்போ நான் கொடுப்பேன். எந்த ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, போலீஸு யார் வந்தாலும் நான் போட்டு சொல்லுவேன். ஏன்னா தமிழ் நூலில் இருக்குது. காசு வாங்குதா சரித்திரம் இல்லை. அப்பேற்பட்ட சோழ மன்னன் யார்? ராஜராஜ சோழன். அவன் வந்து காசு வாங்க சொல்லி இது வரைக்கும் ஒரு ஆணை செப்பேடு வெளியிட்டு இருக்கானா? இல்லை, என்ன சப்ஜெக்ட்னா மக்களுக்கு வந்து காசு இல்லாமல் ஒரே வரிசையில் உடனே அனுமதிக்கணுங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு எவ்வளோ செலவு செய்கிறீங்க. ஒரு நிவாரணம் 10,000 20,000 காசு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. தமிழக அரசாந்திருக்கும் எடப்பாடி ஐயா அவர்கள் நன்றி. நீ வருங்காலத்தில் வருகின்ற அரசு, புதிய அரசு என்ன பண்ணணும், நாங்கள் மக்கள் என்ன விரும்புகிறான்னா எல்லா கோயிலையும் எல்லா அறநிலையத்துறையும் வாங்கக்கூடாதுங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பணம் இல்லாமல் சாமியை பார்க்கணும். சாமி தான் காசு கொடுக்குறாரு. அவரை காசு கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள், இதுதான் உண்மை. அதனால் வந்து பொதுமக்களை என்னது பணம் இல்லாமல் அனுபவிக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அண்ணா 100 வாட்டிட்டு மூணு